சமீப நாட்களாக நீங்களும் நானும் இன்டர்நெட்டில் அடிக்கடி கேள்விப்படுகிற ஒரு வார்த்தை சிவப்பு கிடாரி, த ரெட் ஹெய்ஃபர். கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, ஹிந்து நண்பர்கள் கூட யூடியூப்ல நீங்க ஓபன் பண்ணி ரெட் ஹெய்ஃபர் அடிச்சீங்க அப்படின்னா அநேக வீடியோஸ் அவர்களும் போட்டிருக்கிறாங்க. முழு உலகமும் இந்த ரெட் ஹெய்ஃபரை குறித்து ரொம்ப கவனமாக உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு இருக்கிறது. அநேகர் சொல்லுகிறது உண்டு, இந்த ரெட் ஹெய்ஃபர் என்கிற இந்த ஒரு மாடு இயேசுவின் இரண்டாவது வருகைக்கான அடையாளம், இல்லைனா இயேசுவின் இரண்டாவது வருகையை தீர்மானிக்கிற ஒரு விலங்காக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இந்த மாட்டை, இந்த சிவப்பு கிடாரியை பலி செலுத்தினால் மூன்றாவது உலக யுத்தம் ஆரம்பிக்கும், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற அர்மகெதோன் யுத்தம் ஆரம்பிக்கும், அதன் நிமித்தமாய் இயேசுவின் வருகை மிக சமீபமாய் இருக்கும் என்பதை, இந்த இயேசுவின் இரண்டாவது வருகையை இந்த சிவப்பு கிடாரியோடு ஒப்பிட்டு பேசுகிற அநேக காரியங்கள் நீங்களும் நானும் கேள்விப்பட்டிருக்கலாம். அப்போ நமக்கு ஒரு கேள்வி, ஒரு மாடு எப்படி இயேசுவின் இரண்டாவது வருகையை தீர்மானிக்கும்? இதை குறித்து இயேசு அவருடைய வார்த்தையில் இல்ல அவருடைய வசனத்தில், அவருடைய தீர்க்க தரிசனத்தில் ஏதாவது சொல்லி இருக்கிறாரா? புதிய ஏற்பாட்டின் வசனங்களில் இந்த சிவப்பு கிடாரையை குறித்து எங்கேயாவது நம்ம வாசிக்கிறோமா என்கிற அநேக கேள்விகளுக்கு பதில் கிடைக்கிற விதமாக இந்த பைபிள் ஸ்டடியை நீங்களும் நானும் தியானிக்க போகிறோம். ஜெபத்தோடு இந்த காரியத்தில் இணைந்திருங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் பேசுவாராக. ஒரு சின்ன சிவப்பு கலர் மாடு எப்படி இவ்வளோ பெரிய ஒரு யுத்தத்தை கொண்டு வருவதற்கு அது காரணமாக இருக்க முடியும்? இயேசுவின் இரண்டாவது வருகைக்கான ஒரு முக்கியமான தொடக்க புள்ளியாக இந்த ஒரு சின்ன மாடு எப்படி இருக்க முடியும் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அதற்கு முதலாவது என்னாகமம் 19வது அதிகாரத்தையும், ஆசரிப்பு கூடாரத்தையும், தேவாலயத்தையும், கடைசியாக நம்முடைய மேசியாவையும் கொஞ்சம் ஒப்பிட்டு கனெக்ட் பண்ணி பார்த்தால் மாத்திரமே இந்த காரியம் நமக்கு புரியும். முதலாவது, இந்த சிவப்பு கிடாரி என்றால் என்ன? ஒரு சிவப்பு கலர் மாடு, ரெட் கலர்ல இருக்கிற ஒரு மாடு தான் சிவப்பு கிடாரி. என்னாகமம் 19வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு சட்டத்தை சொல்லுகிறார். அந்த காலத்தில் எந்த யூதனும் அவர்கள் நினைத்த நேரத்தில், நினைத்த பிரகாரம் அவர்கள் தேவாலயத்துக்குள்ளேயோ இல்லைனா ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளேயோ என்டர் ஆக முடியாது, போக முடியாது. அவர்கள் ஏதாவது அசுத்தமான காரியத்தை செய்திருந்தால், உதாரணத்திற்கு மோசேவுடைய சட்டம் சொல்லுகிறது, ஒரு இறந்த சவத்தை, ஒரு டெட் பாடியை தொட்டுட்டு நம்ம எங்க போக முடியாதுன்னா தேவாலயத்துக்குள்ள போக முடியாது. அப்போ நம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டும், நம்மை சுத்திகரிக்க வேண்டும். எப்படி சுத்திகரிப்பது? இந்த ரெட் ஹெய்ஃபர் என்கிற இந்த சிவப்பு கிடாரியின் ரத்தத்தை ஒரு சில காரியங்கள் எல்லாம் அந்த பிரதான ஆசாரியன் செய்ததற்கு பிறகு அவன் அந்த யூதர்கள் மேல தெளிப்பான். தெளித்ததற்கு பிறகு அவர்கள் பரிசுத்தமானதுக்கு பிறகு, இல்லனா அவர்கள் சுத்தமானதுக்கு பிறகுதான் they can enter either the tabernacle or the temple. அப்ப எந்த சிவப்பு கலர் மாட்டையும் நம்ம எடுத்து நம்ம பலி செலுத்தி அந்த ரத்தத்தை நம்ம தெளிச்சிடலாமா அப்படின்னா இல்லை. அதற்கு தேவன் ஒரு எலிஜிபிலிட்டியை வச்சிருக்கிறார். என்ன எலிஜிபிலிட்டி? முதலாவது, அது முற்றிலுமாய் சிவப்பாய் இருக்க வேண்டும். ஒரு முடி, 2 முடி கூட முழு சரீரத்தில் வெள்ளையாகவோ கருப்பாக இருக்கக்கூடாது. இரண்டாவது, அது குற்றமற்றதாக, அதாவது அன்பிளெமிஷ்ட், எந்த ஒரு பழுதும், எந்த ஒரு சேதமும், எந்த ஒரு காயமும் இல்லாத குற்றமற்ற ஒரு மாடாக இருக்க வேண்டும். மூன்றாவது பாத்தீங்கன்னா, அது எந்த சுமையும் இதுவரையும் சுமந்திராத ஒரு மாடாக இருக்க வேண்டும். அடுத்தது, சரியாக 3 வயதாக அது இருக்க வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்தின் காலத்தில் இந்த சிவப்பு கிடாரியை எப்படி பலி செலுத்தினார்கள் என்று சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, முதலாவது இந்த மாட்டை ஆசரிப்பு கூடாரத்திற்கு வெளியே கொண்டு போவார்கள். அதுக்கப்புறம் அங்கே அந்த மாட்டை பலி செலுத்தி முற்றிலுமாய் எரித்து விடுவார்கள். இதே சிவப்பு கிடாரியின் பலியை தேவாலயம் கட்டப்பட்டதற்கு பிறகு அவர்கள் வித்தியாசமாய் செய்தார்கள். அந்த தேவாலயத்தின் பிரதான ஆசாரியன் அந்த சிவப்பு கிடாரியை ஈஸ்டர்ன் கேட் என்று சொல்லப்படுகிற அந்த வாசலின் வழியாக வெளியே அழைத்து கொண்டு அருகே இருக்கிற ஒலிவு மலைக்கு கொண்டு போய் ஒரு பலிபீடத்தை கட்டி அதன் மேல இந்த மாட்டை ஏற்றி அந்த மாட்டை பலி செலுத்தி அதோடைய ரத்தத்தை பிடித்து தேவாலயத்திற்கு நேராக 7 முறை அந்த ரத்தத்தை தெளிக்க வேண்டும். ரத்தத்தை தெளித்ததற்கு பிறகு இந்த மாட்டை முற்றிலுமாக எரிக்க வேண்டும், முழுவதுமாக எரிக்கணும். எரிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த எரிகிற அந்த அக்கினிக்குள்ள 3 காரியத்தை இந்த பிரதான ஆசாரியன் போட வேண்டும். முதலாவது ஈசோப்பு, இரண்டாவது கேதுரு மரம், மரம் அப்படின்னா விறகு, மூன்றாவது கிரிம்சன் உல்,
அதாவது சிவப்பு நூல், இது மூன்றையும் அவர்கள் போட வேண்டும். போட்டு ஃபுல்லா எரிந்து அந்த மாடு அது ஃபுல்லா சாம்பல் ஆனதற்கு பிறகு அந்த சாம்பலை நன்றாக அடிக்க வேண்டும். நன்றாக அடிக்கணும். ஏன்? நல்லா அதுல கிரஷ் ஆகாத ஒரு சில போன்ஸ் இருக்கும், ஒரு சில எரியாத காரியங்கள் இருக்கும், அதெல்லாம் நல்ல சாம்பல் நல்ல பவுடர் ஆகும்படியாக நல்லா போட்டு அடிக்கணும், கிரஷ் பண்ணணும். அதற்கு பிறகு அந்த சாம்பலை மீண்டும் தேவாலயத்திற்கு கொண்டு வந்து அங்கே இருக்கிற தண்ணீரோடு மிக்ஸ் பண்ணி யாரெல்லாம் அசுத்தமாய் தேவாலயத்துக்குள்ள வர முடியாம இருக்கிறார்களோ அவர்கள் மேல இந்த சாம்பல் கலந்த தண்ணீரை அவர்கள் தெளிக்க வேண்டும். இதனால் ஈசோப்பை கொண்டு தெளிக்க வேண்டும். தெளித்ததற்கு பிறகு அவர்கள் சுத்திகரிப்பாவார்கள். அதற்கு பிறகுதான் தேவாலயத்திற்குள் அவர்கள் வர முடியும். யூதர்களுடைய சரித்திரத்தின் பிரகாரம் மோசேவின் காலத்திலிருந்து கிபி 70, அதாவது ரோமர்களால் இந்த தேவாலயம் இடிக்கப்பட்டதன் வரைக்கும் 9 சிவப்பு கிடாரிகள் பலி செலுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற யூதர்களுடைய நம்பிக்கை என்ன? 10வது ஒரு சிவப்பு கிடாரியை நாம் கரெக்டா வேதத்தின் பிரகாரம் கண்டுபிடிச்சு அதை நாம் பலி செலுத்திட்டோம் அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் நமக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லப்பட்டிருக்கிற மேசியா நம்மை காப்பாற்றும்படி வருவார் என்று சொல்லி இப்பொழுதும் மேசியாவின் முதல் வருகைக்காக இவர்கள் இந்த சிவப்பு கிடாரியை ரொம்ப வள வீசி உலகம் முழுவதிலும் இப்படிப்பட்ட ஒரு மாடு கிடைச்சிராதா என்று சொல்லி தேடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட இயேசுவை விசுவாசிக்கிற கிறிஸ்துவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் தெரியும், இந்த சிவப்பு கிடாரியை இவர்கள் பலி செலுத்தினால் மேசியாவாகிய இயேசுவின் முதலாவது வருகை அல்ல, 2வது வருகை இருக்க போகிறது. இந்த மேசியா ஏற்கனவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் வந்துட்டாரு. ஆனால் இப்பொழுது இந்த சிவப்பு கிடாரியை இந்த யூதர்கள் எப்படியோ கண்டுபிடிச்சு பலி செலுத்திட்டாங்கன்னா that is not going to be the first coming, that is going to be the second coming of Jesus Christ. இதுக்கு முன்னாடியே பார்த்தோம், அந்த சிவப்பு கிடாரி ஒலிவு மலைக்கு போக வேண்டும். இயேசு தான் சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தின நாள் இரவில் அவர் என்ன பண்ணுகிறார்? எருசலேமில் இருக்கிற ஒலிவு மலைக்கு போய் அவர் அங்கே ஜெபித்தார் என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். எப்படி சிவப்பு கிடாரியை இந்த பிரதான ஆசாரியன் தேவாலயத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து ஒலிவ மலைக்கு கொண்டு வருவாரோ அதே போல பிரதான ஆசாரியனாய் இருக்கிற நம்முடைய இயேசு கிறிஸ்து தானாகவே சிவப்பு கிடாரியாய் இருக்கிறேன் என்பதை அறிந்தவராக அவரே தானாக முன் வந்து ஒலிவு மலையில் போய் இந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றி இருக்கிறார். அடுத்தது, அந்த வெட்டப்பட்ட அந்த சிவப்பு கிடாரியின் ரத்தம் 7 முறை சிந்தப்பட வேண்டும், இல்லைனா தெளிக்கப்பட வேண்டும். அதே போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த பூமியில் 7 முறை சிந்தப்பட்டிருக்கிறது. முதலாவது கெத்சமனே தோட்டத்தில் ரத்தம் வேர்வை துளிகளாய் விழுந்த பொழுது, 2வது சாட்டையால் அடி வாங்கின பொழுது, 3வது முற்கிரீடம் வைக்கும் பொழுது, 4வது வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் அவருக்கு இன்டர்னல் ப்ளீடிங், சரீரத்துக்குள்ள ப்ளீடிங் ஆனது, 5வது அவருடைய கரங்களில் ஆணிகள் பாய்ந்த போது, 6வது கால்களில் ஆணி பாய்ந்த போது, 7வது அந்த போர் வீரன் இயேசுவின் விழாவில் குத்தின பொழுது ரத்தமும் தண்ணீரும் கலந்து வந்தது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்ப எப்படி ஒரு சிவப்பு கிடாரியின் ரத்தம் 7 முறை சிந்தப்படுமோ அதே போல நமக்காக பலியான நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தமும் இந்த பூமியில 7 முறை சரியாக சிந்தப்பட்டிருக்கிறது என்பதை இது நமக்கு காண்பிக்கிறது. அடுத்தது, பாளையத்திற்கு வெளியே கொண்டு போய் தான் பலி செலுத்த வேண்டும். தேவாலயம் கட்டினதற்கு பிறகு தேவாலயத்திற்கு வெளியே கொண்டு போய் அந்த ஒலிவு மலையில் தான் பலி செலுத்த வேண்டும். அதே போலதான் இயேசுவும் பார்த்தீங்க அப்படின்னா தேவாலயத்திற்கு வெளியே போய் பலி செலுத்தப்பட்டார் என்பதை எபிரேயரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 11-12 வசனங்கள்ல நாம் மிக தெளிவாக நாம் வாசிக்கிறோம். இந்த ரெட் ஹைஃபர் என்கிற இந்த மாட்டுடைய சாம்பல் யார் மேல் தெளிக்கப்படுகிறதோ அவர்கள் சுத்திகரிக்கப்படுவார்கள். and that is temporary, தற்காலிகமானது. ஆனால் இயேசுவின் ரத்தம் யார் மேல தெளிக்கப்படுகிறதோ அவர்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள், அவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். and that is not temporary, that is permanent. அது நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதம். இந்த சிவப்பு கிடாரியின் சாம்பல் தேவாலயத்திற்குள்ள போவதற்கு தான் அனுமதி கொடுக்கிறது. ஆனால் இந்த குற்றமற்ற நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் ரத்தம் நம்மேல் தெளிக்கப்பட்டால் தேவாலயத்திற்குள்ள போகும்படியாய் அல்ல, பரலோகத்திற்குள்ள போகும்படியாகவே அது நம்மை நீதிமான்கள் ஆக்குகிறது என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம்.
இப்ப இந்த சிவப்பு கிடாரி எப்படி இயேசுவின் இரண்டாவது வருகைக்கான தொடக்க புள்ளியா இருக்கிறது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இந்த கிபி 70வது ஆண்டுல இந்த தேவாலயம் ரோமர்களால் இடிக்கப்பட்டதற்கு பிறகு யூதர்கள் தங்களுடைய சொந்த தேசமாகிய இஸ்ரவேலில் இருந்து முழு உலகத்திற்கும் சிதறடிக்கப்பட்டார்கள், அகதிகளாய் இருந்தார்கள். எத்தனை ஆண்டுகள் தெரியுமா? 2000 ஆண்டுகள். ஆனால் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசியின் மூலமாக உலர்ந்த எலும்புகள் மீண்டும் சதையாய் வந்து பெரிய ஒரு சேனையாய் எழும்பும் என்கிற அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக 2000 ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்ரவேல் தேசம் மீண்டும் துளிர்த்தது. அந்த தேசம் மீண்டும் உருவானது. 1948வது ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி நடந்திராத, நடக்கவே நடக்காது, நடக்க வாய்ப்பில்லை என்று சொல்லி எல்லாருனாலும் நம்பப்பட்ட ஒரு காரியம் தேவனால் சாத்தியமானது. ஆனால் இந்த 2000 ஆண்டுகளும் இந்த யூதர்கள் முழு உலகத்தில் சிதறப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு 2 ஜெப குறிப்பு இருந்தது. முதலாவது, ஆண்டவரே எங்கள் சொந்த தேசத்தை எங்களுக்கு திரும்ப தாங்க. எங்கள் முற்பிதாவாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு நீங்க வாக்கு பண்ணின தேசத்தை எங்களுக்கு திரும்ப தரணும்னு சொல்லி எவ்வளோ தேசத்தில் அடி உதைகள் எல்லாம், ஜெர்மனியில நிறைய காரியங்கள், சித்திரவதைகள் எல்லாம் அவர்கள் அனுபவிச்சாலும் அவருடைய முதல் ஜெபம் தேசத்தை திரும்ப தாரும். இரண்டாவது என்ன ஜெப குறிப்பு அப்படின்னா, ஆண்டவரே எங்களுடைய தேசத்தில் நாங்க குடியேறுவது மாத்திரமல்ல, எங்களுடைய தேசத்தில் சாலமன் கட்டின அதே இடத்தில், இரண்டாவது தேவாலயம் கட்டப்பட்ட செருபாபேலால் கட்டப்பட்ட அதே இடத்துல நாங்க ஒரு தேவாலயம் கட்ட வேண்டும் ஆண்டவரே என்கிறது தான் அந்த ஜெப குறிப்பு. ஆனால் இவர்கள் 1948 அவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. எந்த இடத்துல சாலமன் தேவாலயத்தை கட்டினாரோ, எந்த இடத்துல செருபாபேல் இரண்டாவது தேவாலயத்தை கட்டினாரோ, at the very same place, அதே இடத்துல இப்பொழுது ஒரு மசூதி நின்று கொண்டு இருக்கிறது. இவர்களால் நம்ப முடியல. இவர்களால் என்ன பண்ணுவது, என்ன செய்வது என்று தெரியவில்லை. அதை இடிச்சிட்டு கட்டலாம் அப்படின்னு பார்த்தா பெரிய ஒரு உலக போரே வந்துடும். ஏன்னா இப்பதான் அவங்க சின்னதா உருவாயிருக்காங்க. எல்லா தேசமும், எல்லா அரபு தேசங்களும் இணைந்து இஸ்ரவேல் தேசத்தை, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை முற்றிலுமா அழிச்சிருவாங்க. அதனால வேற வழி இல்லாம இவர்கள் ஒரு பீஸ் ட்ரீட்டி, அதாவது சமாதானம் ஒப்பந்தம் போட்டாங்க. யார் கூடனா? யோர்தான் தேசத்தோடு. அந்த யோர்தான் தேசத்தோடு இவர்கள் செய்த ஒப்பந்தம் என்னன்னா, நாங்க இஸ்ரவேல் தேசத்துல இருந்துக்கிறோம், வாழ்ந்துக்கிறோம். ஏன்னா 2000 வருஷம் கழிச்சு எங்களுக்கு தேசம், இந்த நிலம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதனால நாங்க இருந்துக்கிறோம். ஆனால் இந்த டோம் ஆஃப் த ராக் என்று சொல்லப்படுகிற சாலமன் கட்டின அந்த தேவாலயத்தின் இடத்துல இப்ப ஒரு மசூதி இருக்கு பாருங்களேன், அது உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கட்டும், எங்களுக்கு அது வேண்டாம், அதாவது இப்பொழுது எங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம். அது அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் தான் இன்றைக்கு வரைக்கும் முழு இஸ்ரவேல் தேசத்தையும் இந்த யூதர்கள் ஆக்குபை பண்ணி அவங்க வாழ்ந்துக்கலாம். ஆனா அந்த மசூதி என்கிற அந்த டோம் ஆஃப் ராக் இருக்கிற அந்த இடத்தை மாத்திரம் யோர்தான் தேசம் இன்றைக்கு அவர்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள். ஆனால் இது அப்படியே அவர்கள் விட்டுவிட்டார்களா அப்படின்னா இல்ல. இஸ்ரவேல் தேசத்தில் டெம்பிள் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு அமைப்பை அவர்கள் உண்டாக்கினார்கள். அந்த டெம்பிள் இன்ஸ்டிடியூட்டோடைய வேலை என்னன்னா, 3வது தேவாலயத்தை எப்படி கட்டுவது, அதற்கான வேதத்தில் உள்ள காரியங்கள் என்ன, சட்டத்திட்டங்கள் என்ன, அதற்கான ஆயத்த பணிகள் என்ன என்று சொல்லி ரொம்ப சீக்கிரட்டாக ஒரு சில காரியங்கள் வெளிப்படையா சொல்லுவாங்க. ஆனா நிறைய காரியம் ரொம்ப சீக்கிரட்டா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கூகுள் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த டெம்பிள் இன்ஸ்டிடியூட். அப்ப இந்த டெம்பிள் இன்ஸ்டிடியூட் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திட்டாங்க. அப்பொழுதுதான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, என்னாகமும் 19வது அதிகாரத்துல இந்த சிவப்பு கிடாரியை குறித்து. அந்த சிவப்பு கிடாரி இருந்தா தான் இந்த டோம் ஆஃப் த ராக் மசூதி இருக்கிற இடத்துக்கு நேராக ஒலிவு மலையிலிருந்து அவர்கள் ரத்தத்தை தெளித்து அவர்கள் அந்த இடத்தை பரிசுத்தப்படுத்த முடியும். இந்த யூதர்கள் எல்லாரும் எங்க போக முடியும்? இந்த டோம் ஆஃப் த ராக் இருக்கிற இந்த தேவாலயம் இருக்க வேண்டிய, கட்டப்பட வேண்டிய இடத்திற்கு நாங்கள் பரிசுத்தமாகி எங்களுடைய பாவங்கள், காரியங்கள், அசுத்தங்கள் எல்லாம் நீங்கி நாங்கள் உள்ள போக வேண்டும். அதுக்கு பிறகு நாங்கள் தேவாலயத்தை கட்டுவோம் சொல்லி எல்லாமே இப்போ 99% ஆயத்தமாய் இருக்கிறது. தேவையானது ஒன்று மாத்திரம்தான், வேதம் சொல்லுகிற காரியத்தின்படி ஒரு சிவப்பு கிடாரி. அது மாத்திரம் கிடைச்சிருச்சுன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அதை பலி செலுத்துவார்கள். பலி செலுத்தினதற்கு பிறகு அந்த டோம் ஆஃப் த ராக் இடிக்கப்படும், மசூதி இடிக்கப்படும். இடிக்கப்பட்டதற்கு பிறகு ஒரு சில நாட்களிலேயே 3வது தேவாலயம் கட்டப்படும். உலகத்தில் 3வது உலக போர் ஆரம்பமாகும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற அர்மகதான் யுத்தம் ஆரம்பமாகும். இதெல்லாம் நடப்பதற்கு முன்பதாகவே சபையை, தன்னுடைய மனவாட்டியாகிய சபையை இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு ரகசிய வருகையில் எடுத்துக்கொண்டு போவார். So this is the connection between
the red heifer and the second coming of Jesus. இந்த ஒரு சாதாரண மாடு இவ்வளோ பெரிய காரியத்தை செய்வதற்கு காரணம் இதுதான். ஆனால் சாதாரண மாடு என்று சொல்லுகிறோம். ஆனால் இந்த மாடை இவர்கள் கண்டுபிடித்து, இந்த கிடாரியை கண்டுபிடித்து அவங்க பலி செலுத்திட்டாங்கன்னா இந்த உலகத்தின் முடிவு ஆரம்பம் ஆகிவிடும் என்பதை இந்த காரியங்கள் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது. அதனால தான் இன்னைக்கு இன்டர்நெட் முழுவதும் பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் பரபரப்பாக கிடைச்சிருச்சா, சிவப்பு கிடாரி கிடைச்சிருச்சா, பலி செலுத்த போறாங்களா, அதுக்குண்டான ஆயத்தம் ஆய்கொண்டிருக்கிறதா என்று சொல்லி எல்லாருக்கும் இந்த தீர்க்க தரிசனம், இந்த காரியம் புரிந்ததுனால தான் இன்றைக்கு எல்லாரும் ஒரு பெரிய ஒரு பயத்தில், ஒரு அச்சத்தில், மூன்றாவது உலகப்போர் வந்துருமோ, ஒரு முடிவு வந்துருமோ என்கிற ஒரு பயத்தில் இருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவர்களாகிய நீங்களும் நானும் இந்த முடிவுக்காக தான் காத்திருக்கிறோம். இந்த ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்பதற்காக தான் நீங்களும் நானும் அவருடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஒருவேளை இல்லையா, இதை பத்தி எங்களுக்கு எந்த ஒரு அறிவும் இல்லை, எந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் இத்தனை நாள் இல்லை, இந்த உலகத்தில் சம்பாதிக்கணும், இந்த உலகத்தில் வாழணும், இந்த உலகத்தில் நாங்கள் நீடிய காலமாய் அப்படியே நன்றாக வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நமக்குண்டான தேவ திட்டம் அல்ல. தேவ திட்டம் உங்களை குறித்து, என்னை குறித்து கர்த்தர் உங்களையும் என்னையும் ரட்சித்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகம் அழிக்கப்படும், இந்த உலகத்திலிருந்து நீங்களும் நானும் எடுத்து கொள்ளப்படுவோம், ஆண்டவருடைய ராஜ்யத்தில் சதா காலங்களும் நித்தியமாய் அவரோடு வாழும்படியாக கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், பாவங்கள், அசுத்தங்கள், கர்த்தர் இருக்கிற காரியங்கள், கர்த்தர் உங்களோடு பேசுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் அதன்படியே நீங்கள் கீழ்ப்படிந்து விட வேண்டியவைகளை விட்டு பிடிக்க வேண்டியவைகளை பிடித்து கர்த்தருடைய வருகைக்கென்று நீங்களும் உங்கள் குடும்பமும் நம்முடைய சபைகளும் ஆயத்தமாகும்படியாக இந்த கடைசி காலத்தில் நீங்களும் நானும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருப்போமாக. காலம் செல்லாது, வசனம் சொல்லுகிற பிரகாரம் இனியும் காலம் செல்லாது. ஆல்ரெடி 2000 ஆண்டுகள் கர்த்தர் காத்திருக்கிறார். ஆனால் இந்த இஸ்ரவேல் தேசம் ஒரு சிவப்பு கிடாரி ஒன்னு கிடைச்சிச்சுனா போதும், அவர்கள் பலி செலுத்துவார்கள். அதற்கு பிறகு யுத்தங்கள் ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு உடனே இயேசுவின் 2வது வருகை இருக்கும். அதுல நீங்களும் நானும் கைவிடப்பட்டால் நம்முடைய நிலைமை ரொம்ப பரிதாபத்திற்குரியதாக இருக்கும். அதனால இன்றைக்கே நம்மை அர்ப்பணித்து பாவத்தை, காரியங்களை, கர்த்தருக்கு பிரியமில்லாதவைகளை எல்லாம் விட்டு பரிசுத்தமாகுவோம். கர்த்தருடைய வருகைக்கென்று ஆயத்தமாவோம். நிச்சயமாய் கர்த்தருடைய வருகையில் நீங்களும் நானும் போகும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வாராக. அதற்கு உண்டான ஆயத்த பணிகளை நீங்களும் நானும் செய்வதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. நிச்சயமா இந்த சிவப்பு கிடாரியை குறித்தும் இயேசுவின் 2வது வருகைக்கான இந்த ஒரு தொடக்க புள்ளி இந்த காரியத்திலிருந்து எப்படி இருக்கிறது என்பதை குறித்தும் வேதத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் பேசி இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் வேற ஒரு பைபிள் ஸ்டடியில் நம்ம திருப்பி இணையலாம். God bless you. Praise the Lord.